அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ராசவள்ளி கிழங்குல கஞ்சி தான் செய்ய போகிறேன். அந்த ராசவள்ளி கிழங்குல செய்கிற கஞ்சியை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களேன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற சமையல் காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்கள் உடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி உறவுகளை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்கோ இப்போ ராசவள்ளி கிழங்கு கஞ்சி செய்யலாம். இதுக்கு நான் இப்போ நடுத்தரமான அளவில் உள்ள ஒரு 2 ராசவள்ளி கிழங்கு வாங்கி வச்சுருக்கிறேன். அதை நாங்கள் தோல் சீவி எடுத்துக்கொள்வோம். எல்லா கிழங்குகளும் தோல் சீவியாச்சு. இனி இந்த கிழங்குகளை சின்ன வெட்டி கொள்ளுவோம். வெட்டின கிழங்குகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை நல்லா கழுவோணும். அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கும் இந்த ராசவள்ளி கிழங்குல. இதை நாங்கள் வடிவாக கழுவாமல் விட்டோம்னு சொன்னால் ஒரு நாக்கில் ஒரு கடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நல்லா அந்த வலுவழுப்பு இல்லாமல் நல்லா அந்த கிழங்கை நாங்கள் கழுவி எடுக்க வேணும். அந்த கிழங்கை நல்லா கழுவி எடுப்போம். கிழங்கு நல்லா கழுவி எடுத்துட்டோம். இப்போ இந்த கிழங்குக்கு நாங்கள் அந்த கிழங்குட மட்டத்தோடு இருக்கக்கூடிய மாதிரி தண்ணியை விடுவோம். இப்போ தண்ணி நாங்கள் கூட விட்டோம்னு சொன்னால் இந்த ராசவள்ளி கிழங்கு கஞ்சி வந்து நல்லா தண்ணியாக போயிடும். அந்த திக்காக இல்லாமல் ஆகலும் தண்ணியாக வந்துடும். அதனால் நாங்கள் இந்த கிழங்கோட மட்டமாக விட்டோம்னு சொன்னால் இந்த கஞ்சிக்கு தண்ணி அளவாக இருக்கும். நாங்கள் தேவையான அளவு உப்பையும் போட்டு மூடி அவிய விடுவோம்.
திருப்பி மூடி கொஞ்ச நேரம் அவிய விடுவோம். இப்போ பாருங்க கிழங்கு நல்லா அவிஞ்சிடுது. இதை நாங்கள் இனி அகப்பியாலேயோ அல்லது இப்படி ஒரு இதாலேயோ நல்லா மசிச்சு விடுவோம். கிழங்கு நல்லா மசிஞ்சது. இனி நாங்கள் இதுக்குள்ள சீனி போடுவோம். 4 மேச்சக்கரண்டி 5 மேச்சக்கரண்டி சீனி போட்டு நல்லா கலந்து விடுறேன். சீனி நல்லா கலந்துட்டுது. இப்போ இதுக்குள்ள 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் வரும். இதை நல்லா கலந்து விடுவோம். இந்த கஞ்சிக்கு சுவையை கொடுக்குறதே இந்த தேங்காய் பால் தான். சில பேர் இதுக்கு சவ்வரிசியும் சேர்ப்பினோம். ஆனால் வெங்கட விட்ட சவ்வரிசி ரசவள்ளி கிழங்குக்கு போது சேர்க்கிறது பெருசாக விருப்பம். தனியாக ராசவள்ளி கிழங்கு கஞ்சி தான் விருப்பம் என்றபடியே நான் எல்லாம் சவ்வரிசி சேர்க்கையில். நீங்கள் விருப்பம் என்றால் சவ்வரிசி சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் இதுக்கு சவ்வரிசி சேர்க்கிறதாக இருந்தால் கிழங்கு ஒரு அரைப்பதம் கிழங்கு அவிகிற நேரம் நீங்கள் சவ்வரிசியை கழுவி போட்டு இதோட சேர்த்து கொள்ளலாம். நான் இப்போ இந்த ரசவள்ளி கிழங்குக்கு எதுவுமே சேர்க்கையில் ஏலக்காய் தூளோ வெனிலா எசன்ஸோ எந்த ஒரு வாசனை திரவியங்களையும் நான் இதுக்குள்ள சேர்க்கையில் தனியாக ராசவள்ளி கிழங்கு சீனி தேங்காய் பால் தண்ணி உப்பு இவ்வளோதான். இவ்வளோத்தையும் வச்சு தான் நான் இந்த ராசவள்ளி கிழங்கு செய்திருக்கிறேன்.
ராசவள்ளி கிழங்கு கஞ்சி செய்து முடிஞ்சுது. சரி உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.